ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வீரா செம மாசா வந்து விஜயோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல குலதெய்வ கோயில்ல போய் நம்ம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போறாங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரனுக்கு எதிராக ஒருத்தங்க பேசவும் ராமச்சந்திரன் செம அதிரடியாட்டு அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. எப்பவுமே மாறனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிற ராமச்சந்திரன் முறையாட்டு மாறன மாதிரி அதிரடியா இறங்கி அடிச்சதை பார்க்கும்போது அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வீராவும் அவங்க ஆசை எல்லாத்தையும் மாறன் கிட்ட சொல்லவும் மாறன் வீராவோட லவ் சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரொம்ப நாளா விஜய்னால ராமச்சந்திரன் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப என்னடானா கோர்ட்ல இனிமே விஜய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல, அவன் இந்த குடும்பத்துக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லவும் அதை கேட்ட வீரா அவங்க குடும்பம் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இனிமே விஜய் நம்ம பக்கம் கூட வரமாட்டா, இனி யாருனாலையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வீரா, ராமச்சந்திரன், வள்ளியம்மை எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமா வீட்டுல இருக்காங்க. அதே சமயத்துல விஜயும் அவங்க அம்மாவும் பயங்கர வருத்தத்துல என்னைக்கா இருந்தாலும் உங்க குடும்பத்தை பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயம் வீராவை பார்த்து டயலாக் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம மாறன செமகத்தா போடிங்கிற மாதிரி ஒரு லுக்கும் விடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் அமைதியாக சாப்பிடவும் இப்போதான் எங்களுக்கு எல்லாம் நிம்மதியாக இருக்குது. இந்த வீட்டில் இது வரைக்கும் விஜய் இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை கொண்டு வருவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷமான டைமில் நம்ம வீரா ராமச்சந்திரன் கிட்ட வந்து இனிமே எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் டேட்டை நம்ம குலதெய்வ கோயிலில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோமா, அவங்க மேரேஜ் தான் சரியா நடக்கலைல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மேரேஜை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராமச்சந்திரனும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது வீரா, நிறைய நாள் ஆயிட்டு நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் விஜய் இருந்தனால நமக்கு நிம்மதியாகவே இருக்க முடியலை, இனியாவது பிருந்தா கார்த்தியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், நீ சொன்ன மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போய் மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. இது கேட்டுட்டு இருந்த நம்ம கார்த்தி பிருந்தாவுக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகலை, இனிமையாவது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா கார்த்தியை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வள்ளியம்மையும் வீரா நீ சொல்கிறது எல்லாமே நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டு, அதே சமயத்துல வீட்டுல இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு வள்ளியமே நம்ம வீரா கிட்ட சொல்றாங்க. ஒரு வழியாட்டி எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கே வராங்க. அங்க என்னடானா நம்ம கோயில்ல போய் அவங்கள்ட்ட நம்ம ராமச்சந்திரன் பேசுற மாதிரி இருக்கு. என்னோட பையனுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதனாலதான் கோவிலுக்கு வந்து நல்லபடியா எல்லாம் நடத்தி தரணும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு போகலான்னு வந்தோம், அது மட்டும் இல்லாம கரெக்டான மேரேஜ் டேட்டை குறிச்சு தாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பிருந்தாவுக்கும் பயங்கர சந்தோஷம். வீராவும் பிருந்தா கிட்ட வந்து இப்போ உனக்கு எல்லாமே நிம்மதியா இருக்குதா, உங்களோட மேரேஜ் தான் சரியாவே நடக்கலைல்ல, அதனால இந்த வாட்டி நல்ல சிறப்பா நடத்தணும்னு நம்ம வீராவும் பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரனும் ராகவன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வெளியில போகும்போது பஞ்சாயத்துல வச்சு ஒரு ஆள் என்னடானா ஏற்கனவே பகையா இருக்கவங்க நம்ம ராமச்சந்திரனை பார்த்து என்ன ராமச்சந்திரன் இப்ப எல்லாமே வித்தியாசமா இருக்கே, உன்னை பார்க்கறதுக்கே புதுசா இருக்கே, குடும்பத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குது போல அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு கோபமான ராமச்சந்திரனும் என்ன இவ்வளவு பட்டப்புறமும் உனக்கு வில்லத்தனம் அடங்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ராமச்சந்திரனை வெறுப்பேத்துற மாதிரி அந்த ஆளு பேசிட்டே இருக்கவும் எப்பவுமே அமைதியா இருக்க நம்ம ராமச்சந்திரன் சரியா அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சைட்ல பார்த்துட்டு இருந்த மாறனும் ராகவனும் என்ன அப்பா திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனை தடுக்கிறதுக்கு போறாங்க. மாறனும் அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன நீங்க திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எப்பவும் என்கிட்ட அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரனும் நானும் எத்தனை நாள் தான் பொறுமையே இருக்குது, சரி அவன் திருந்திடுவான்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக இருந்தேன், இன்னும் அவனோட வில்லத்தனம் அடங்கலை, அதனால தான் சரியா கொடுத்தேன், இனி நம்ம பக்கம் வரமாட்டான்லாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவனும் அவங்க அப்பாவை பார்த்து இருந்தாலும் நீங்க பண்ணது கொஞ்சம் ஓவர் தாப்பாங்கிற மாதிரி பாக்குறாங்க. ராமச்சந்திரனும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறாங்க. ராமச்சந்திரனை புதுசா அதிரடியா பார்க்கும்போது அந்த சீன் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீராவும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. கண்மணி அக்கா மட்டும் பழைய மாதிரி இல்லையே! எப்பவுமே சோகமாவே இருக்காளே! அவ எப்பதான் நம்மகிட்ட பழைய மாதிரி நல்லபடியா பேசுவாளோ! அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. பிருந்தா கண்மணி கிட்ட போய், "அக்கா நீ என்ன ஏத்துக்க மாட்டியா? எனக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயில்லயும் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. கண்டிப்பா இனியாவது சந்தோஷமா இரு. மாமாவை ஏத்துக்கோ. எங்க மேல எந்த தப்பும் இல்ல. உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இதுவரைக்கும் உன்கிட்ட உண்மைய மறைச்சோம்க்கா" அப்படின்னு நம்ம கண்மணிய என்னெல்லாமோ பேசி சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம கண்மணிக்கு அதுக்கு புரியவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம முத்துலட்சுமி கண்மணி கிட்ட வந்து, "எத்தன நாள் தான் கண்மணி நீ இப்படி கோபமாவே இருப்ப? எல்லாமே முடிஞ்சு போன கதை தானே, திருப்பியும் எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்க? ராகவன் நல்லவங்க. அதனால அவங்க கூட வாழ வழிய பாரு" அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துலட்சுமி கண்மணிக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னதான் பண்ணாலும் கண்மணியோட மனசு மாறவே மாட்டேங்குது. அது எப்படி இத்தன நாளா அவங்க என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அண்ணன கொன்னவங்களுக்கு கூட எப்படி நான் சரியா நிம்மதியா வாழ முடியும்? அப்படிங்கிற மாதிரி கண்மணி பேசிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது ராகவனும் பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது, ஒற்றுமையாவும் இருக்காங்க. நானும் கண்மணியும் மட்டும் இந்த மாரி பிரிஞ்சு இருக்கோமேன்னு சொல்லிட்டு, நம்ம ராகவன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்மணிய எப்படியாவது பார்க்கணும் போலவே இருக்கே. நம்ம இப்ப போனா அவ எப்படியும் நமக்கு கதவு கூட தொறக்க மாட்டா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்ட்டா கண்மணி அப்படியே தூங்கும்போது, நம்ம ராகவன் அவங்க பக்கத்துல போய், "கண்மணி நீ என்னை ஏத்துக்க மாட்டியா? உன் மேல நான் எவ்ளோ பாசமா இருக்கேன்னு தெரியுமா? நான் ஏமாத்துனது தப்பு தான். இருந்தாலும் அந்த உண்மைய சொன்னா, அதுக்கப்புறமா என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேங்கிற" மாதிரி ராகவன் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வயத்துல வளர குழந்தையும் டச் பண்ணிட்டு, "என்ன குட்டி நீ கூட சொல்ல மாட்டியா உங்க அம்மா கிட்ட? உங்க அம்மா மேல நான் எவ்ளோ அன்பா இருக்கேன்னு தெரியுமா? தயவு செய்து உங்க அம்மாவுக்கு புரிய வச்சு என் கூட சேர்த்து வைம்மாங்கிற" மாரி ராகவன் அப்படியே கதறி அவங்க பக்கத்திலேயே அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. கண்மணிக்கும் எதுவுமே தெரியல. அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா, மாறனோட லவ் சீன்ஸ் தான் வருது. மாறனும் நம்ம வீரா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, "உள்ளதுலயே உனக்கு என்ன பிடிக்கும்? இப்போ உனக்கு என்ன பிடிக்கிறது மாதிரி இருக்குது?" அப்படின்னு கேட்கவும், நம்ம வீராவும், "எனக்கு மின்மினி பூச்சிய பார்க்கணும்னு போல ஆசையா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நைட்டே நம்ம மாறன் கஷ்டப்பட்டு எல்லா மின்மினி பூச்சியும் ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சு கொண்டு வராங்க. அப்படியே நம்ம வீராவ கூப்பிடவும், வீரா அப்படி பார்க்குறாங்க. "என்ன இந்த டைமுக்கு இங்க வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கவும், நம்ம மாறனும், "சரி நீ என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட?" அப்படின்னு சொல்லவும், "என்ன பேசிட்டு இருந்தேன்?" அப்படின்னு தெரியாத மாரி கேட்குறாங்க. அப்படியே நம்ம மாறனும், "இங்க பாருன்னு" சொல்லிட்டு அந்த பாட்டில ஓப்பன் பண்ணி காட்டவும், அதிலிருந்து மின்மினி பூச்சிகள் அப்படியே பாட்டிலேருந்து வெளியில வரவும், வீரா அத பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீரா, மாறன் எல்லாம் சேர்ந்த மாரி குடும்பமே சந்தோஷமா இருக்க சீன்ஸ் எல்லாம் வருதுன்னே சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மாறன், வீரா சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.